Hello பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். அண்ட் இன்னைக்கு நீட் 2017 ஜுவாலஜி பேப்பர் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, நான் இஃப் யூ see நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லா வருஷத்துக்குமான பேப்பர்ஸை வந்து இதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸாக லாஸ்ட் 10 yearsல என்னென்ன நமக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கோ அதையும் தனியாக செஷன்ஸில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த செஷன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ பாருங்கள், பிகாஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் மினிட்ல இப்போ இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் வந்து மிச்ச ரிவிஷன் மிச்ச ப்ராக்டிஸை வந்து பேரலாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ பிஃபோர் வி கோ இன்டு இட், நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. பட் இப்போ கூட நீங்கள் XPL10ங்கிற கோடை யூஸ் பண்ணி வெறும் 4000 ரூபாயில் இந்த ஒரு கோர்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஸ்டடி மெட்டீரியல்ஸும் டேபும் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் கூட அவைலபிளாக இருக்குது பசங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம Jan 4th வீக்லேருந்து ஹைப்ரிட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து அகெயின் நீங்கள் லாஸ்ட் 3 monthஸில் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி, ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் செல்ஃப் ஸ்டடிக்கும் டைம் கொடுத்து நீங்கள் கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணி எல்லாமே பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் கடைசி 30 நாளில் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை மாசாக முடிக்கிறதுக்காக வேண்டி நம்ம கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்ட் திருச்சி சென்டர்ஸில் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் நடத்துகிறோம் பசங்களா. வெறும் 10,000 ரூபாயில் கடைசி 30 நாள் உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் எவ்ரிதிங் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். ஓகே, அண்ட் நிறைய டாக்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு கிராஷ் கோர்ஸ்லேருந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த வரிசையில் வரணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட சீட்ஸை ரிசர்வ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஓகே, நான் இந்த ஒரு செஷனோட PDF மட்டும் அல்லாமல் எல்லா நோட்ஸும் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு இந்த ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணி டெஃபினட்டாக நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. ஸோ தட் எல்லாமே உங்களுக்கு உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் கிடச்சிடும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் 2017 கொஸ்டின் பேப்பர். ஓகே, ஸோ 2017 கொஸ்டின் பேப்பரில் த பிவட் ஜாயிண்ட் பிட்வீன் அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ். ஓகே, இது வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிவட் மட்டும் இல்லாமல் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் இருக்குது, which will come under the broader category called the synovial joint. So option 4 is the answer. Then correct root of sperms எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேல் ஃப்ராக்ஸில். ஸோ எல்லாமே டெஸ்டிஸ்லேருந்து ஆரம்பிக்குது. டெஸ்டிஸ்லேருந்து வாசா இஃபரன்ஷியாவுக்கு வரும். வாசா இஃபரன்ஷியாவிலேருந்து இட் இஸ் கோயிங் இன் டு த கிட்னி. ஓகே, பட் கிட்னிக்குள்ளே என்ன, கிட்னிக்குள்ளே பில்டர்ஸ் கெனால். அண்ட் தென் இந்த கெனால் வந்து வில் ஓப்பன் அவுட் இன் டு த யூரினோஜெனைட்டல் டக்ட். அதுதான் போத் யூரின் அண்ட் ஸ்பெர்ம்ஸை கேரி பண்ண போகுது. அண்ட் தென் இட் வில் ஓப்பன் அவுட் இன் டு த காமன் ஓப்பனிங் கால்ட் த க்ளோயக்கா. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். ஓகே, அடல்ட் RBC வந்து இன்யூக்ளியேட். இது வந்து எதுக்கான மோஸ்ட் இந்த ஒரு சேஞ்ச்க்கான எது மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டான ஒரு ஆப்ஷன்னு கேட்டிருக்காங்க. நோ நீட் டு ரீப்ரொடியூஸ் சோமாட்டிக் செல்ஸ், டூ நாட் மெட்டபலைஸ். இது எதுவுமே காரணம் கிடையாது. சிம்ப்ளி அவங்க ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்க்கு இன்னும் நிறைய இடம் கிடைக்கும், அவ்வளோதான் ரீசன். ஸோ ஓன்லி ஆப்ஷன் டி, ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். நான் டெம்பரரியான ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் எது, மாதம் ஃபார்ம் ஆகி டீஜென்ரேட் ஆகக்கூடிய காப்பஸ் லூட்டியம். ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். நான் ஹோமோசைகஸ் பியூர் லைன்ஸ் இன் கேட்டில் நம்ம எப்படி வந்து ஒப்டெயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே ப்ரீடில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸை நம்ம மறுபடியும் வந்து ரிலேட்டடான இண்டிவிஜுவல்ஸை மேட் பண்ணும் பொழுது என்ன ஆகும், நமக்கு ஒரு கட்டத்தில் டாமினன்ட்டும் ரெசசிவும் நமக்கு பியூர் லைன்ஸாக கிடச்சிடும். அதாவது எத்தனை தடவை அவங்கள அதே மாதிரி டைப்போடு நம்ம க்ராஸ் பண்ணாலும் அதே ட்ரேட் தான் திரும்பியும் வரும். ஸோ ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ப்ரீடை நம்ம டெவலப் பண்ணும்போது தான் இந்த பியூர் லைன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகே, நவ் டிக்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர் நடந்தால் வில் நாட் காஸ் த ரிலீஸ் ஆஃப் வாட் இன் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ பிளட் ப்ரெஷர் குறையும் போது ANF ரிலீஸ் ஆகாது. ஏன்னா நம்ம பிளட் ப்ரெஷர் ஹையாக இருக்கும்போது அது குறைக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் ANF. ஓகே, ஸோ அதனால 3 தவிர எல்லாமே பிளட் ப்ரெஷர் ட்ராப் ஆனால் ஒர்க் ஆகும். ஸோ ஆப்ஷன் 3. ஓகே, நான் இங்கே இருக்கக்கூடிய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அண்ட் அதோடைய காசிட்டிவ் ஆர்கானிசம் வெரி சிம்பிள் பசங்களா. எய்ட்ஸுக்கு HIV, அப்போது இது ஆப்ஷன் கிடையாது. ஓகே, தென் கொனோரியாவுக்கு வந்து நிசேரியா கொனோரியே. ஸோ 2, A2 வில் பி த ஆன்சர். அதிலே தான் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. சிஃபிலிஸ்க்கு வந்து ட்ரெப்போனிமா பலிடம் அண்ட் ஜெனட்டல் வாட்ஸுக்கு வந்து HPV வைரஸ். ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். நான் இன் கேஸ் ஆஃப் பாரிஃபெரன்ஸ் அந்த ஃப்ளாஜிலேட்டட் செல்ஸ் லைனிங் த ஸ்பாண்டோசீல் பேர் என்ன, ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் புக். ஆப்ஷன் 4 கோவனோசைட்ஸ் இஸ் த ஆன்சர். நான் எந்த ஒரு RNA வந்து இஸ் மோஸ்ட் abundant in the animal cell அப்படின்னு கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ animal செல்லை பொறுத்தளவில்
நமக்கு டிஎன்ஏக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ் டிஎன்ஏலேருந்து நமக்கு எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரைப் ஆகுது. ஆனால் ரைபோசோமல் ஆர்என்ஏ தான் வந்து இருக்கிறதுலையே ஜாஸ்தி. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நான் ப்ராசஸ் ஆஃப் செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் அன் எக்ஸ்பிரஸ் ப்ரோட்டீன், அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை செப்பரேட் பண்ணி பியூரிஃபை பண்ணுற ப்ராசஸ் என்ன? ஆஃப்டர் த ஃபர்மெண்டேஷன் இஸ் ஓவர், இட்ஸ் த ப்ராசஸ் known as downstream processing. So option 3 is the answer. Now எந்த ஒரு following option best represents the composition of pancreatic juice? Now with the digestive system or a question, so I'm not going into this, you don't have to worry. Okay, now இதில் எந்த statement correct ன்னு கேட்டிருக்காங்க பசங்களா? ஹோலோ என்சைம் அப்படிங்கிறது ஏப்போ என்சைம் ப்ளஸ் கோஎன்சைம். ஸோ கோஎன்சைம்ங்கிறது ஒரு விதமான ஒரு கோஃபேக்டர். ஓகேவா? ஸோ அதனால் கோஃபேக்டர் இல்லை ப்ராஸ்தட்டிக் குரூப், கோஎன்சைம், மெட்டலைன்ஸ் இதெல்லாம் இருக்கே தவிர இது வந்து தப்பான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நான் ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் ஏன் வந்து ஒரு ஃபர்தராக ஹைட் இன்க்ரீஸ் ஆகாது நமக்கு? ஏன்னா அது அடாலசன்ஸ்க்கு அப்புறமா எபிஃபைசில் பிளேட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே நமக்கு எந்த விதமான ஹைட்டோ வளர்ச்சியோ வராது. ஸோ அதனால் ஆஃப்டர் அடாலசன்ஸ் ஆல் தி க்ரோத் ஹார்மோன் வில் நாட், ஈவன் இஃப் யூ ஓவர் ப்ரொடியூஸ், ஹைட் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் 3. தென் ஃப்ராகோட ஹார்ட்டை நம்ம வெளியே எடுத்தால் கூட கொஞ்சம் நேரம் அது பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது கோல்ட் பிளட்டரா இல்லை கொரோனரி சர்க்குலேஷனா? ரெண்டுமே கிடையாது. இட் இஸ் மயோஜெனிக், அதாவது அதனால தன்னை தானே எக்ஸைட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் மயோஜெனிக்கான அர்த்தம், which is it is auto excitable. ஸோ C and D மட்டும்தான் ஆப்ஷன் 1 will be the answer. நான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது ஒரு நான் ஆக்செப்டன்ஸ் வருது, என்ன மாதிரி ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் இதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தர் நம்ம டெரிட்டரிக்குள்ளே வந்துட்டான்னா என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் உடனே போய் அட்டாக் பண்ணுறது யாருன்னா நம்மளோட T cells. ஸோ அந்த மாதிரியான செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் இதுக்கு ஃபண்டமெண்டல் காரணம். நான் தாலசேமியா அண்ட் சிக்கிள் செல் வந்து ஒரு ஹீமோக்ளோபின் மாலிக்யூலில் பிரச்சனை. ஆனால் என்ன மாதிரி பிரச்சனை இது? தாலசேமியானா நம்பரில் பிரச்சனை. ஸோ குவான்டிடேட்டிவான டிஃபெக்ட். சிக்கிள் செல் அனீமியாவில் ஷேப்பு தப்பு. ஸோ ஷேப் அப்படிங்கிறதுனால குவாலிட்டேட்டிவான இஷ்யூ இது. ஓகே, ஸோ தாலசேமியா இஸ் குவான்டிடேட்டிவ், சிக்கிள் செல் இஸ் குவாலிட்டேட்டிவ். ஓகே, ஸோ இது தப்பு. ரெண்டுமே குவாலிட்டேட்டிவ் குவான்டிட்டிவ் கிடையாது. தாலசேமியா இஸ் லெஸ் நம்பர் ஆஃப் குளோபின் மாலிக்யூல்ஸ். ஆப்ஷன் 4 will be the right answer. Now important characteristics that hemichordates-உம் chordates-உம் என்ன ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களா, அவங்களுக்கு pharynx with gill slits இருக்குது. ஓகே, ஆனால் நோட்டோகார்ட் இல்லாத காரணத்துக்காக தான் ஹெமிகார்டேட்டான்னு வெளியே வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதனால ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். நான் லங்ஸுக்குள்ளே ஆல்வியோலை இருக்குது, அவங்க ஏன் வந்து கொலாப்ஸ் ஆகவே மாட்டாங்க? ஏன்னா எப்போவுமே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் காற்று இருக்கும், which we call as the residual volume. Option 2. Okay, now which of the following is not polymeric? Now if you see, nucleic acid is made up of nucleotide, proteins are made up of amino acids, polysaccharides are made up of monosaccharides. ஆனால் lipids மட்டும் தான் இதில் பாலிமர் கிடையாது. ஆப்ஷன் 1. ஓகே, ஒரு குட் விஷன் அப்படிங்கிறது ஓகே. ஸோ இது வந்து கிளியர்லி நமக்கு ஐஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய கேள்வி. ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் நமக்கு இல்லைங்கிறதுனால ஐம் கோயிங் டு ஸ்கிப் திஸ் கொஸ்டின். ஓகே, இன் கேஸ் ஆஃப் கப்பிள் வேர் த மேல் இஸ் ஹேவிங் லோ ஸ்பெர்ம் கவுண்ட், ஓகே, அப்போ எந்த ஒரு டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபார் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்பெர்ம்ஸை ஐசோலேட் பண்ணி டைரெக்டாக ஆர்டிஃபிஷியலாக இன்செமினேட் பண்ணால் இட் வில் ஒர்க் அவுட். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நான் எது இதில் கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் அக்வேட்டிக் மேமல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ட்ரைகன் ஒரு கார்ட்லேஜினஸ் ஃபிஷ், ஷார்க் ஒரு கார்ட்லேஜினஸ் ஃபிஷ், அகேன் ட்ரைகன், வேல்ஸ், டால்ஃபின், சீல்ஸ். ஆப்ஷன் 4 மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் அப்படிங்கிறது லிவர், ஸோ இட் வில் ட்ரெயின் பிளட் to the liver from where? From the intestine. Option 1 is the right answer. Okay, so DNA fragments வந்து எதை பேஸ் பண்ணி அவங்க நகர்றாங்க அப்படின்னு பார்த்தா சைஸை பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ சார்ஜ் அப்படிங்கிறது வந்து டஸ் நாட் கவுண்ட். நான் குட்டி பசங்கள்லாம் சட்டுன்னு ஓடிடுவாங்க, பெரியவங்கள்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் நடந்து வருவாங்க. ஸோ அந்த ஃபிலாசபியில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சைஸ் ஃப்ராக்மெண்ட் தான் வந்து ஃபாஸ்ட்டாக நகரும். ஸோ ஸ்மாலர் த ஃப்ராக்மெண்ட், ஃபாதர் இட் வில் மூவ். ஆப்ஷன் 3. நான் எது வந்து இதில் ஆர்டர் ஆஃப் அ ஹார்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹார்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்கஸ், அதுதான் வந்து நம்மளோட ஹார்ஸோட பேர்.
கரெக்டா? அப்போ நம்ம ஈக்விடே அப்படின்னு சொல்லி ஜாலியாக நம்ம மார்க் பண்ணுறதுக்கு போவோம். பட் ஈக்விடேங்கிறது ஒரு ஃபேமிலி, கரெக்டா? ஸோ இதில் ஆக்சுவலாக பெரிசோடக்டைலாங்கிறது தான் ஆன்சர். ஓகே, பட் ஆனால் நமக்கு ஹார்ஸோட எவல்யூஷன் இனிமேல் நமக்கு கிடையாதுங்கிறதுனால இந்த ஒரு கொஸ்டினை யூ கேன் சைட்லைன், பிகாஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் டைரெக்டாக கொடுத்துருக்கக்கூடிய கேள்வி இல்லை. ஓகே, நான் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷனில் நம்ம கவுஸை ஹையர் ஈல்டிங்காக ஏன்னா கவுஸை மட்டுமே நம்ம சூஸ் பண்ணுறோங்கிறதுனால அப்போ என்ன அர்த்தம், நம்ம ஒரு பக்கமான செலெக்ஷன் மட்டும்தான் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் அதாவது சுமாரான ஈல்டோ இல்லை ரொம்ப கம்மியான ஈல்டோ கொடுக்குற மாடை நம்ம கன்சிடரே பண்ணுறது கிடையாது. ஸோ டிரெக்ஷனல், பிகாஸ் இட் இஸ் புஷிங் டு ஒன் டிரெக்ஷனுங்கிறதுனால ஆப்ஷன் 3 வில் பி த ஆன்சர். நான் ரிசெப்டர் சைட்ஸ் ஃபார் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எங்கே இருக்காங்க? ஸோ ஒரு ப்ரீசினாப்டிக் நியூரான்லேருந்து நான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா போஸ்ட் சைனாப்டிக் நியூரான்ஸில் தான் இதுக்கான ரிசெப்டர்ஸ் இருக்கும். ஸோ போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் ஆப்ஷன் 1 இஸ் த answer. Now a baby boy aged 2 years is admitted to play school and passes through a dental checkup. Okay, so எந்த teeth வந்து is absent அப்படின்னு கேட்டிருக்காங்க. yet again இது வந்து digestive systemல இருக்கக்கூடிய கேள்வி. premolars தான் answer, but இருந்தாலும் வந்து you don't have to worry about this question. Now DNA fragments அப்படிங்கிறது என்னது? சைஸை பொறுத்ததும் கிடையாது, நியூட்ரலும் கிடையாது. நான் ஃபாஸ்போரிக் ஆசிட்லேருந்து தானே ஃபாஸ்பேட் குரூப் வருது. அப்போது தட் வில் கிவ் அ நெகட்டிவ் சார்ஜ் டு இட். ஸோ ரிமெம்பர் த டிஎன்ஏ இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். ஆப்ஷன் 3. ஓகே, நான் கெப்பாசிட்டேஷன் எங்கே நடக்கும்? ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் ஆன பிறகு நம்மளோட ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ட்ராக்ல தான் இட் வில் கெட் ஆக்டிவேட்டட், கால்ட் அஸ் கெப்பாசிட்டேஷன். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் தி ஆன்சர். தென் காப்பர் அயன்ஸ் ரிலீசிங் ஐயூடிஸ் என்ன பண்ணும்? ஓவியூலேஷனோ கெமெட்டோஜெனசிஸோ இல்லை அன்சூட்டபிள் ஃபார் இம்ப்ளான்டேஷனுங்கிறதோ தாண்டி ஸ்பெர்ம் மோட்டிலிட்டியும் ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டியும் தான் காப்பர் அயன்ஸ் போய் அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ குட் கான்ட்ரசெப்டிவ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். Now a gene whose expression helps to identify a transformed cell. ஸோ ஒரு செல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையாங்கிறது செலக்ட் பண்ணக்கூடிய ஜீன் என்னது? செலக்டபிள் மார்க்கர். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். தென் எந்த ஒரு ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் ஏரோசோல்ஸ்? ஸோ ஏரோசோல்ஸுங்கிறது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டிக்கு வந்து காஸ் பண்ணுங்கிறது வந்து தப்பு பசங்களா? தி டெஃபினட்டாக ஹாவ் அ நெகட்டிவ் இம்பேக்ட். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். நான் எது வந்து இங்கே ஃபாலோவிங் வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So always remember D and A, ascending limb, descending limb, A, B, C, D. அதே மாதிரி E, F, G, H, I, J, K, L, M, N, P, Q, R, S, T, W, U, V, T, U, V, W. So அதனால A is permeable to S, D is permeable to water. Okay, so அப்போ A is permeable to the salt. Okay, so A is permeable to water கொடுத்துருக்கு, தப்பு. D is permeable to water, அப்போ D is permeable to electrolyte, அதுவும் தப்பு. D is impermeable to water, அதுவும் தப்பு. So impermeable to water option 2, ascending limb தான் impermeable to water, waterங்கிறது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரிமெம்பர் திஸ் திங், இட் வில் பி யூஸ்ஃபுல். Now GnRH ஒரு hypothalamic hormone, it will act on எங்கே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிடையாது. அண்ட் ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து நமக்கு வருது LH அண்ட் ஆக்சிடாசின் கிடையாது. LH வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து வரும். ஸோ ஆப்ஷன் 3 LH அண்ட் FSH தான் கரெக்டான ஆன்சர். நான் மால்ட்டுங்கிறது how much percentage of lymphoid tissue? straight from your textbook 50%. ஆப்ஷன் 2 is the answer. ஓகே, நான் இதில் எது வந்து எக்ஸ்ட்ரீம் சலைனான கண்டிஷனில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ ஹாலோஃபிலிக்கான ஆர்கானிசமுடைய எக்ஸாம்பிள் தான் ஆர்கி பாக்டீரியா. ஆப்ஷன் 2 வில் பி த ஆன்சர். நான் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு எப்படி விஷுவலைஸ் பண்ணுவோம்? அகெயின் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் புக் எத்தீடியம் புரோமைடு யூஸ் பண்ணி தான் விஷுவலைஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் 1. நவ் X pairs of ribsல Y தான் ட்ரூ ரிப்ஸ். ஓகே, அப்போது X அண்ட் Y என்னென்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் ஆஃப் ரிப்ஸ்? மொத்தம் நமக்கு 12 பேர் ஆஃப் ரிப்ஸ். அண்ட் 12 பேர் ஆஃப் ரிப்ஸில் முதல் 7 மட்டும்தான் ஸ்டர்னமோட டைரெக்ட் கனெக்ஷனில் இருக்குது. மிச்சது ரெண்டுமே இன்டைரக்டாக ஸ்டர்னமில் 7th வழியாகவோ இல்லை ஃப்ளோட்டிங்காகவோ தான் இருக்கும். ஸோ அப்போது நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரிப்ஸ் தட் ஆர் ட்ரூ இஸ் 7. ஓகே, which is attached dorsally to the vertebral column and ventrally to the sternum. Option 2 will be the right answer. மைலின் ஷீத்துங்கிறது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? ஷ்வான் செல் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு ஒன்று உங்களுக்கு தெரியும். இன்னொன்று வந்து ஆலிகோடென்ட்ரோசைட். ஸோ ஆப்ஷன்
2 will be the right answer. Now எது வந்து correct sequence of events in mitosis அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ மைட்டோசிஸில் எப்படியும் ஃபஸ்ட்டு கண்டென்சேஷன் நடக்கும், அதுக்கப்புறமா வந்து நியூக்ளியர் டிஸ்அசெம்பிளி நடக்கும். ஆனால் அதுக்கப்புறமா கிராசிங் ஓவர் நடக்கும். ஓகே, கிராசிங் ஓவர் வந்து மியாசிஸில் வந்துருச்சா? ஸோ மைட்டோசிஸ்ன்னு கேட்டிருக்கிறதுனால அரேஞ்ச்மெண்ட் அட் த ஈக்வட்டோரியல் பிளேட், okay, then division which is anaphase, segregation, telophase. So option 3 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ கிராசிங் ஓவர் இருக்கிற ரெண்டுமே கிடையாது. அதே மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டிஸ்அசெம்பிளிக்கு அப்புறம் தான் அரேஞ்ச்மெண்ட் அட் தி ஈக்வேட்டர் போகும். ஸோ அதனால தான் ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ப்ரைமரி நான் டிஸ்ஜங்ஷன் ஆஃப் ஆட்டோசோமல் குரோமோசோம்ஸ்னால இங்கே என்ன நடக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு மெண்டேலியன் டிஸார்டர். ஓகே, கிளைன்ஃபெல்டர்ஸுங்கிறது நான் டிஸ்ஜங்ஷன் தான், பட் ஆட்டோசோமல் கிடையாது. இது ரெண்டுமே செக்ஸ் குரோமோசோமில் நடக்கக்கூடிய நான் டிஸ்ஜங்ஷன். அப்போது டவுன் சிண்ட்ரோம் மட்டும்தான் ட்ரைசோமி ஆஃப் 21 இல்லையா, விச் இஸ் அ ஆட்டோசோம். ஸோ அதனால ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நான் கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கன் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆன்டி பாக்டீரியல் லைசோசைமை செக்ரீட் பண்ணக்கூடிய செல்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கனுங்கிறது நம்ம இன்டெஸ்டைனில் இருக்கிறது. ஸோ அதனால் ஐ எம் கோயிங் டு ஸ்கிப் திஸ் கொஸ்டின். திஸ் இஸ் நாட் தேர் இன் யோர் சிலபஸ். ஓகே, now which of the following is related to XC2 conservation of threatened plants and animals அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்ஸ் வந்து இஸ் இன் C2. சாரி, இதுதான் XC2. ஓகே, நான் இஃப் யூ சி ஹிமாலயன் ரீஜன் அது அப்படியே அங்கேயே தான் இருக்குது. இமயமலையை நம்ம கொண்டு வந்து எங்கேயும் வைக்க முடியாது. அதே மாதிரி ஹாட்ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், அது அந்தந்த இடத்துல தான் இருக்குது. பட் சஃபாரி பார்க்ஸ் தான் நாம் எடுத்துகிட்டு வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் த XC2. ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். அண்ட் தென் த லாஸ்ட் கொஸ்டின், அலெக்சாண்டர் வோன் ஹம்போல்ட் இவர் வந்து ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசினார்? ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் பற்றி பேசினார். கிளியர்லி ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இதோட நம்ம 2017 பேப்பர் முடிஞ்சது பசங்களா. நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து நம்ம கோடை யூஸ் பண்ணி இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நம்ம யூடியூப் சேனல்லையே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் 10 வருஷம் கொஸ்டின் பேப்பரை வந்து சப்ஜெக்ட் வைஸாக சால்வ் பண்ணியிருக்கோம், டாபிக் வைஸாக சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இது எல்லாத்தையுமே போய் பாருங்கள். அண்ட் நம்மளோட லாஸ்ட் மினிட் ப்ரோக்ராம் வந்து இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் நம்மளோட லாஸ்ட் வீக்லேருந்து. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா செல்ஃப் ஸ்டடியோட உங்களோட கிளாஸஸ் எட்டையும் அட்டென்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸில் நீங்கள் படிக்கிறதுக்கு உதவும் பசங்களா. அண்ட் கடைசி 30 நாள் ஓகே, எங்கே விட்டோமோ தொட்டோமோ இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ நம்ம கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்ட் திருச்சி சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய சீட்டை பிளாக் பண்ணிக்கோங்க. நிறைய டாக்டர்ஸ், நிறைய பசங்க இதனால வந்து பெனிஃபிட் ஆகி இன்றைக்கி அவங்களோட ட்ரீம்ஸை பர்சூ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை பிளாக் பண்ணிக்கோங்க பசங்களா. ரொம்ப கம்மி சீட்ஸ் ஆனால் நிறைய பேர் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஓகே, ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. இந்த நோட்ஸ் உட்பட எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு டீட்டான உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸை வரத்துக்கு நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். டேக் கேர். பை.